அப்படியே சுற்றி முற்றி பார்த்தேன். என்னடா இது எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் மோட்டிவேஷனாக இருக்கும், சரியாகாது கைப்புள்ள அப்படின்னு எங்கள் அம்மாவை பார்த்தேன். அம்மா 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 ஏந்துக்கோமா, மணி 10 உடம்புக்கு எதனா பிரச்சனையாமான்னு கேட்டேன். ஒழுங்காக ஓடுறியா என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்படியே அங்கேருந்து கிளம்புனதான் கைஸ். அப்படியே வழக்கம் போல் காடியை பெட்டிக்கின்னு மைதானத்துக்கு வண்டியை விட்டா சிட்டுக்குருவிகள் ஓடுன்னு ஓடிட்டு இருந்தது. சரி அவங்க கூட ஒரு ப்ராக்டிஸை போட்டுட்டு டெய்லியும் ஒரு புஷ்அப்பு 2 அப்டமன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 90 நாளைக்கு எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். வழக்கம் போல் 10 புஷ்அப்பு 25 அப்டமன் போட்டு அந்த 25 ஜூட் விட்டேன் காய்ஸ்லாம். அங்கேருந்து காடியை எடுத்துக்கின்னு நம்ம கேப்பேன் பழக்கடைக்கு வண்டியை விட்டேன். நம்ம அண்ணாச்சி கடை தான். அப்படியே உள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்தா ஒரு முஸ்லி ஒன்று கண்ணில் போட்டுது. சரி இந்த முஸ்லி எவ்வளோன்னு ரேட்டை பார்த்தா 350 ரூபா. எனக்கு பிடிக்கும் மீன் குழம்பு. உன் கதையை நான் கிளம்புனதை அங்கேயே வச்சுட்டு இந்த வேலை என்னென்னா பப்பாளி பழம் வாங்கலான்னு வந்தேங்க. சரி அந்த பப்பாளி பழத்தை வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே ஜூட் விட்டோம் தான். அந்த கடையை திரும்பி பார்க்கலாம். அப்படியே வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா மணி 2. ஐயோ இது வேலைக்காகாத நமக்கு கையில் எடு புக்குன்னு ஆஸ் யூசுவல் நம்ம படிக்க உட்காந்துட்டோம் கைஸ். கையில் என்னென்னு பார்க்காதீங்க, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பப்பாளி நண்பர் தான். நண்பர்களே அப்புறம் ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். நான் என்னடா கையில் படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து RRB எக்ஸாம் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்டு எதனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே நம்ம தொழிலான ஸ்விக்கிக்கு தான் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா பீஸா ஆர்ட்டில் தான் வந்தது. அங்கே ஒரு வாக்கியம் எழுதியிருந்தாங்க, கவனிச்சேன் கைஸ். அண்ட் ஈக்குவல் ரைஸ் ஃபார் எவ்ரி ஒன்னு போட்டிருந்தாங்க. சரி நம்ம பங்கை கேட்டு தான் ஆகணும்னு நான் அந்த அக்காவை பார்த்தேன். அந்த அக்கா கொஞ்சம் பிஸியாக இருக்க மாதிரி இருந்தாங்க. சரி இன்னொரு நாள் வந்தால் கேட்டுக்கலான்ட்டு அப்படியே அங்கேருந்து சுதாகமாக கிளம்பிட்டேன். அங்கேருந்து வீட்டுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு டிஷர்ட் ஒன்று பிடிச்சின்னு வந்தேன் கைஸ். வரும்போது அதை போட்டு பார்த்துட்டே யோசிச்சுனே இருந்தேன். சரி நம்ம இந்த உடம்பு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். இந்த 90 நாளில் நம்ம நல்லா கடுமையாக உழைச்சி அந்த உடம்பை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காட்டுறோம் கைஸ். அப்புறமா ஒரு ஸ்கின் கேர் ஒன்று போட்டு அப்படியே தூங்கிட்டேன் கைஸ். நாளைக்கு பார்ப்போம்.